ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கீரை கடை, உழவர் சந்தை கீரை கடை பாருங்கள். விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு முளைக்கீரை எவ்வளோமா கட்டு? கட்டு 6 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் செங்கீரை எல்லாம் வச்சுருக்குறாங்க. செங்கீரை கிடைக்குது இங்கே பாருங்கள். கட்டு எவ்வளோங்க? 8 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கட்டாக இருக்குது, 8 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். செங்கீரை எல்லா கீரையுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில். மணத்தக்காளி கீரை பாருங்கள், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது காயோடையே இருக்குது பாருங்கள். வல்லாரை ஃப்ரெண்ட்ஸ், வல்லாரை பாருங்கள், ஞாபக சக்திக்கு இந்த வல்லாரை ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயத்தால் எவ்வளோங்க? 10 ரூபாயாங்கண்ணா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தால் 10 ரூபா தான். பெரிய கட்டாக தான் இருக்குது பாருங்கள். இந்த அண்ணா கடையில் வாழைப்பூ, இது பூசணிக்காய் பாருங்கள். வாழைப்பூ ஒன்று எவ்வளோண்ணா? 20 ரூபா தான். பூசணிக்காய் கிலோ எவ்வளோங்க? 20 ரூபா. சரிங்கண்ணா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சந்தியூரா? சரி. பாருங்கள் இங்கே அகத்திக்கீரை வச்சுருக்கிறாங்க, 10 ரூபா தான் கட்டு. புளிச்சக்கீரை பாருங்க. அண்ணா கொடி வெள்ளார எவ்வளோ? கொடி வெள்ளார பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொடி வெள்ளார 10 ரூபா தான் பாருங்கள். இந்த வெள்ளாரையும் கிடைக்குது. மஞ்சள் கரிசல் அங்கே வச்சுருக்காங்க. வெள்ளார, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, எல்லா கீரையுமே இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இது என்ன கீரைம்மா பேர்? பேர் என்னம்மா? சிவப்பு தண்டு கீரை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது. வெங்காயப்பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 10 ரூபா தான். கட்டு பெருசாக இருக்குது, 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. எல்லா கீரையுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு கொத்தமல்லியே வச்சுருக்குறாங்க. கீரை கடைகள்லாம் பார்த்துருக்கீங்க பாருங்கள். சிறுகீரை, புளிச்சக்கீரை, அவுத்திக்கீரை கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவுத்திக்கீரை கிடைக்குது. அது வந்து பொன்னாங்கண்ணி கீரை ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் கரிசலாங்கண்ணி பெரிய கட்டு தான், ஆனால் 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில மூலிகை கீரைகள்லாம் இங்கே நிறைய வச்சுருக்குறாங்க. சொரக்காயெல்லாம் 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். சோப்பு தண்டிக்கீரை, சோப்பு தண்டிக்கீரை கருப்பு 10 ரூபாய்க்கு வாங்குப்பா. சரி கொடுங்க. எல்லா கீரையுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், இது சதுர அவரை இல்லை கள்ளி அவரைன்றாங்க. இது வந்து ஆரம்பத்தில் வந்துட்டு இதுதான் அவரைக்காய்ங்களாம். அதுக்கப்புறம் வந்தது தான் கொம்பு அவரை. எல்லாமே ஃபஸ்ட்டு வந்தது இதுதான் அவரைக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில். இது கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுன்றாங்க. இது அவரைக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அந்த அவரைக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். கள்ளி அவரைங்களாம், சிறகு அவரைன்னு சொல்கிறாங்க. எதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது கிலோ 80 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா தான் உடம்புக்கு. 1/4 கிலோ 20 ஃப்ரெண்ட்ஸ். பொரியல் பண்ணால் நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புளிக்குழம்பு வைக்கிறாங்க, பொரியல் பண்ணுறாங்க. புளிக்குழம்பு வைக்கிறாங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா இன்றைக்கி கத்திரிக்காய்ங்க என்ன ரேட்டு? இன்றைக்கி 30 ரூபா, 25 ரூபா. முள்ளங்கி 20 ரூபா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய், அது ஒரு அவரைக்காய், கொம்பவரை. இது என்ன அவரைக்காய்? குத்த வரீங்களா? இது எவ்வளோக்கா? கிலோ 50 ரூபா, எல்லாம் 55 ரூபா. 5 ரூபா தான் அதிகமா? சரி அதுக்கு இருக்கும். பொருளங்காய் எவ்வளோங்கக்கா? பொருளங்காய் 35. சரிங்கக்கா. பூசணிக்காய் 25 ரூபா. 25. வேலை பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள் கோவக்காய் வச்சுருக்காங்க. சொல்லுங்கண்ணா, பாவக்காய் என்ன எவ்வளோண்ணா? 36 ரூபா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வேகமாக இருக்குது. கிலோ 36 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். விலை கம்மியாக இருக்குது பாருங்கள். இதே வெளி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இது கார மிளகாயாண்ணா? கார மிளகாய் பெங்களூர் மிளகாயா? இல்லை காட்டுக்காய். சீனி மிளகாய்.
சீனி மிளகா. எலுமிச்சை மிளமெல்லாம் விலை கம்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கம் வச்சுருக்குறாங்க. 2 ரூபா 1 ரூபா தான் கிடையாது. என்ன விலைங்கண்ணா? பரவாயில்லைங்களா? இல்லை ரொம்ப கம்மியாக போகுதுங்களா? இப்போ சீசன் கம்மிங்களா? சரி சரிண்ணா. பாவக்காய் விலை இன்னும் காட்டில் போட்டிருக்கீங்களா இல்லை வாங்கிட்டு வரீங்களாண்ணா? உங்கள் காட்டு காய்ங்களா? சரி, எல்லாமே உங்களுக்கு காட்டு. எலுமிச்சை பழம் எல்லாம் காட்டு காய் தான். சரி சரிங்கண்ணா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் காட்டுக்காரங்க தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் பாவக்காய் பரவாயில்ல இல்லைங்களா? 40 ரூபா 50 ரூபா விற்கணும். கம்மியாக தான் போயிருக்கு. சரிங்க. எந்த கீரைண்ணா? முளகீரை 8 ரூபா. இந்த கீரை 8 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பெரிய அப்படியே கொண்டு 20 ரூபா கொண்டு. நாட்டு மல்லிங்களா? நாட்டு மல்லி எவ்வளோண்ணா? ஒரு கத்தை 10 ரூபா. கட்டு 10 ரூபாய்ங்களா? சரிண்ணா. 3 கத்தை 20 ரூபா. நாட்டு புதினா கொஞ்சம் வழி விட அவங்க வந்து எடுக்கக்கூடாது. நாட்டு புதினா 10 ரூபா. எடுங்க, கையில் எடுங்க. இருங்க, நான் வியாபாரத்தை பார்க்குறேன், அப்புறமேட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அண்ணா சொந்த வயல் வச்சுருக்குறாங்க. வாழை இலை எல்லாம் காட்டுக்காரங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அவங்களே கொண்டு வந்து பயிர் பண்ணி கொண்டு வராங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் 45 ரூபா எடுத்துக்கலாம். என்ன 45? வாழைத்தண்டு 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அண்ணா வாழைப்பூ எவ்வளோ? 30 ரூபா. அப்புறங்களா? வாழைக்காய் 12 ரூபா. சரி. வாழை இலை இதெல்லாம் பரவாயில்ல, வியாபாரம்லாம் பரவாயில்லைங்கண்ணா? ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா? சரிங்கண்ணா. வாழைக்காய் அது எப்பயும் ஒரே ரேட்டு தான். வாழைப்பூ இதெல்லாம் எப்பயும் ஒரே ரேட்டு தான். சரி சரிங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதான் செவ்வாழைப்பூ 25 ரூபா. ஆனால் பெரிய பெரிய பூ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று 2 கிலோ வரும் போல இருக்குது. நிறைய அப்பா 2 கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாழைப்பூ. பாருங்கள், இந்த கலரில் இருக்குது. இப்படி தான் இருக்கும். எலுமிச்சை பழமெல்லாம் விலை ரொம்ப கம்மி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கத்தில் எலுமிச்சை பழம் தான் வச்சுருக்குறாங்க. வாழை இலை பாருங்கள் விற்கிறாங்க. அண்ணா வாழை இலை எவ்வளோண்ணா ஒரு இலை? வாழை இலை 3 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும். சரிங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பேர் சொரக்கா வச்சுருக்கிறாரு. ஒன்று 3 கிலோ வர மாட்டேங்குது. கிலோ 2 கிலோ 2.5 கிலோ வரும். எவ்வளோண்ணா விலை? கிலோ எவ்வளோ? கிலோ 20 ரூபா ரேட் போட்டு 20 ரூபா. சரி. கிலோ 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். சொரக்கா, நாட்டு சொரக்கா இதான் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சொரக்கா பச்சை கலராக இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், விளாம்பழம் நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கிலோ 50 ரூபா 60 ரூபா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பாருங்கள், நாட்டு மல்லி வெங்காயத்தால் 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கிட்டே 10 ரூபா தான். சிகப்பு தண்டுக்கீரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 20-25 தான். பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ்.